வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு வாட்டர் மெலன் பானிபூரி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ சம்மர் சீசன் வேறு, வாட்டர் மெலன் வேறு நிறைய கிடைக்கிறது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். இதுவே எனக்கு ரொம்ப யூனிக்கான ரெசிபி. ஏன்னா நானே இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போனால், நான் இங்கே வந்து தர்பூஸ் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள், சர்க்கரை, உப்பு, சாட் மசாலா, உருளைக்கிழங்கு, பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின மல்லித்தழை, கொஞ்சமாக புதினா, பூந்தி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் இஞ்சி சேர்த்துருக்கேன். இந்த தர்பூஸ் பழம் வந்து நறுக்கி சேர்த்துக்கிறேன் இந்த மிக்சியில். அடுத்து வந்து நம்ம மிளகாய்த்தூள், சர்க்கரை, கொஞ்சமாக சாட் மசாலா, உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுதான் நம்ம பானி. ஸோ வந்து இந்த தர்பூஸ் பழம் நல்லா சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து யூஸ் பண்ணுங்க. இதை நீங்கள் செஞ்சுட்டு இந்த பானியை வந்து நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிவிட்டு கூட சர்வ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதில் சர்க்கரை, உப்பு, சாட் மசாலா, மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். மீதி வந்து நான் ஃபில்லிங்கில் சேர்த்துக்கிறேன். இது பசங்களுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப யூனிக்காக நியூவாக இருக்கும். இப்போ நல்லா அரைச்சி எடுத்ததும் இது வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா சின்ன சின்ன இஞ்சி துண்டெல்லாம் இருக்கும், அந்த தர்பூஸ் பழத்தது கொட்டெல்லாம் இருக்கும். இப்போ நல்லா அது வடிகட்டி எடுத்துட்டோம்னா பானி ரெடி. இது ஒரு நல்லா யூனிக்காக, ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம பழத்தால் தயார் பண்ணுற தொட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது தர்பூஸ், இந்த வாட்டர் மெலன் பானி ரெடி. இந்த பானிபூரி பாப்பட் வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் எண்ணெயில். உங்களுக்கு இந்த பாப்பட் பிடிக்கலையா, நீங்கள் வந்து ரெகுலர் பானிபூரி ட்ரை பண்ணோன்னா அது கூட ரெசிபி என்னோடய ப்ளாகில் இருக்குது. அண்டு இந்த சேனலில் வீடியோவும் இருக்குது, அதுவும் லிங்க் பண்ணுறேன். ஆனால் நான் இன்றைக்கி பானிபூரி பாப்பட் தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கினேன். இது சிம்பிள் அண்ட் ஈஸி. அடுத்து வந்து நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு, மல்லித்தழை, புதினா தழை, வெங்காயம், பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, மீதி வச்சுருக்கேன் இல்லையா சர்க்கரை, உப்பு, மிளகாய்த்தூள், சாட் மசாலா தூள், அதுவும் சேர்த்து நல்லா கலந்துக்கினேன். ஃபில்லிங் அதுதாங்க. ரொம்ப சூப்பராக நம்ம வந்து ஃபில்லிங் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பானிபூரி, வறுத்த பானிபூரி உள்ள சென்டர் ஓட்டை போட்டுட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபில்லிங்கை நிரப்பிக்கலாம். இப்போ இந்த பானியில் வந்து கொஞ்சமாக பூந்தி மேலே தூவி கார்னிஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா எனக்கு பானிபூரி எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.